வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி டாபிக் தான். சாமி நாகப்பன் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்டு நேற்று கால் பண்ணி கேட்டாங்க, சாமி நாகப்பன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சிலை திறக்க போகிறதா சிஎம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பர்சனாலிட்டிக்கு சிலை திறக்கிறாங்களா அப்படின்னு. சாமி நாகப்பன் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு சிலை திறக்கவில்லை. இந்த சாமி நாகப்பன் யாரு, அவரை பற்றியான டீட்டெயில்ஸு இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாமி நாகப்பன் தான் உலகத்தின் முதல் சத்தியாகிரகி. ஓகேங்களா? சத்தியாகிரகம் இருந்து இறந்தவர். ஓகேவா? காந்தி சத்தியாகிரகம் பண்ணியிருப்பாரு. அதில் முதல்ல இருந்த சத்தியாகிரகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி நாகப்பன் 1909 இறந்திருப்பார். சாமி நாகப்பனை பற்றி இப்போ பார்ப்போம். சாமி நாகப்பன் இவர் பார்த்தீங்கன்னா 18 வயசு உள்ள தமிழ் இளைஞர், எளிய குடும்பத்தில் பிறந்தவர். அவரோட பிறப்பிடம் அப்போ சரியா தெரியல. ஆனால் 1915 காந்தி இங்கே வரார். மயிலாடுதுறைக்கு அவருடைய மனைவியை சந்திச்சரா தி இந்து மே மாதம் 3 பத்திரிக்கை குறிப்பிடுது. ஓகேவா? வச்சுதான் சாமி நாகப்பன் மயிலாடுதுறை சேர்ந்தவர் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. 1906 தென்னாப்பிரிக்கால டிரான்ஸ்வால் அப்படிங்கிற ஒரு ப்ராவின்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கைரேகையை பதிவு செய்யறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஓகேங்களா? இது இந்தியர்களுக்கான சட்டம். ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு கண்டிப்பா நீங்க லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு வெளில போகணும், இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள்லாம் இருந்திருக்கும். எப்போதும் தாங்கள் இங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணும், ஃபிங்கர் பிரிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை எடுத்துட்டு போகணும். அப்புறம் எக்ஸஸ் டாக்ஸஸ்லாமும் உண்டு இந்தியர்களுக்கு. இதுதான் ஏசியாட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசியாட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பில், ஆசிய பதிவு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிய பதிவு சட்டம் வந்திருக்கும். 1906 இது மசோதாவா 1907 இது சட்டமாவே வந்திருக்கும். 1906 7 வரைக்கும் இதற்கான கடுமையான சட்ட போராட்டங்கள் மற்றும் சத்தியாகிரக போராட்டங்கள் காந்தி செஞ்சுட்டு வந்திருப்பார். சரிங்களா? காந்தி முதல்ல ஜோஹன்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் எம்பையர் தியேட்டர் அப்படிங்கிற இடம் இருக்கும். எம்பையர் தியேட்டர், இந்த எம்பையர் தியேட்டர் ஜோஹன்ஸ்பர்க்கில் தான் காந்தி இந்த போராட்டம், இந்த சட்டத்துக்கு எதிராக கொண்டு வரணும்னு இருப்பார். இதை பார்க்குறாரு சாமி நாகப்பன். ஓகேவா? சாமி நாகப்பன் காந்தியை தான் ஃபாலோ பண்ணுவார். சத்தியாகிரகத்தில் தன்னை இணைத்துக்கிட்டு முதல்ல உயிர் விட்டவர். இதை பார்க்குறாரு 1906. 1907 காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை எதிர்த்து 1907 இல்லைங்க 1908 பேர்னிங் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுவார். இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எரிக்கிறது தான் பேர்னிங் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? 2000 இந்தியர்கள் இந்த சர்டிஃபிகேட்டை எரிக்கிறாங்க. ஓகேவா? 2000 இந்தியர்கள் இந்த சர்டிஃபிகேட்டை எரிக்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை எரிக்கிறது, இவர் பண்ண சத்தியாகிரகங்கள், இதெல்லாம் நாகப்பனை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது. ஓகேவா? இன்ஸ்பயர் பண்ணி நாகப்பனும் தன்னுடைய எதிர்ப்பை காமிக்கிறார். ஏசியாட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பை காமிக்கிறாரு நாகப்பனும். சரிங்களா? நாகப்பன் 1909 தன்னுடைய எதிர்ப்பை காமிக்கிறாரு. இந்த விஷயங்கள் எந்த புக்கில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கும். இந்தியன் ஒப்பீனியன் காந்தி எழுதின புத்தகம். இந்த இந்தியன் ஒப்பீனியனுங்கிற புத்தகத்திலையும் சத்தியாகிரகா இன் சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற புத்தகத்திலையும் இருக்கும். ஓகேவா? இஎஸ் ரெட்டி அப்படிங்கிறவர் காந்தி தமிழ்ஸ் அண்ட் சத்தியாகிரகா இன் சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் நாகப்பனை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன். நாகப்பன் முதல்ல சத்தியாகிரகத்தினால உயிர் விட்ட தியாகி அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் தான் இருக்குது. இதை காந்தியும் இந்தியன் ஒப்பீனியன் எடிட்டோரியல் ஜூலை 1909 எழுதியிருக்கார். ஜூலை 1909 முதலில் உயிர் விட்ட தியாகி இல்லைன்னா ஈகி, ஓகேங்களா, எழுதியிருக்கார். சாமி நாகப்பன் பார்த்தீங்கன்னா ஏசியாட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்காக தான் எதிர்த்து நான் இதிலெல்லாம் பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் அரெஸ்ட் பண்ண உடனே இவருக்கு 10 நாள் இம்ப்ரெஸ்மெண்ட், அதாவது ஃபோர்ஸ்டு லேபராக பண்ணுவாங்க. ஓகேவா? போட்டு அடிப்பாங்க. செக்கிழுத்த செம்மல்னு நம்ம வாபூசியை சொல்கிறோமா, அதே மாதிரி இவருக்கும் இந்த வேலை செய்யவே முடியாது, ஆனால் இவரை விட்டு செய்ய விடுவாங்க. இந்த மாதிரியான உழைப்பு தண்டனையை கொடுப்பாங்க.
ஓகேவா? இது இந்த 10 நாள் இல்லைன்னா ஒரு 3 பவுண்டு ஃபைன் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு கேட்க மாட்டார். உடனே என்ன பண்ணுவாங்க, ஜோகன்ஸ்பர்க் ஃபோர்ட் சிறையில் அடைப்பாங்க. அடைச்சு அந்த இடத்துல சித்திரவதை பண்ணுவாங்க. சித்திரவதை பண்ணி சக்ஸ்கே ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சக்ஸ்கே ரோடு அப்படிங்கிற ஒரு ரோட்ல அந்த இடத்துல உள்ள சிறைச்சாலைக்கு இவங்களை அனுப்பிடுவாங்க. சக்ஸ்கே ரோடுங்கிற ஒரு சிறைச்சாலைக்கு அனுப்புவாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும். குளிரை தாங்கிக் கொள்ள முடியாது. சரிங்களா? இந்த இடத்துல இவருக்கு வந்து குளிர் தாங்கிக் கொள்ள முடியாது. உணவு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டாய உழைப்பும் கொடுப்பாங்க. சாலை அமைக்கணும், கல் உடைக்கணும், இந்த மாதிரியான கட்டாய உழைப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவருக்கு வந்து இரட்டை நிமோனியா ஏற்படுது. ஓகேங்களா? நிமோனியா காய்ச்சல் ரொம்ப அதிகமாக ஏற்படுது. நிமோனியா காய்ச்சல் ஏற்பட்டதுனால இவருக்கு வந்து ஹார்ட் செயலிழந்துடும். ஜூலை 6ல் வந்து இவர் இழந்துருவார். ஓகேவா? ஜூலை 6ல் இவர் இறந்துருவார். ஜூலை 9ல் இந்தியன் ஒப்பீனியன்ல காந்தி இவரு தான் முதல் சத்தியாகிரகி உயிர் விட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறார் இந்தியன் ஒப்பீனியன்ல. சரிங்களா? 1909 ஜூனுக்குள்ள போறாரு. ஜூன் 30 வெளில வராரு. வெளில வந்து ஜூலை 6ல் வந்து இவருக்கு நிமோனியா காய்ச்சல் ஏற்பட்டு இதய செயலிழப்பால் இறந்துடுறார். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த சக்சே ரோடுக்கு வந்து மாத்தினது தான். சரியா? ஓகே. இஎஸ் ரெட்டி பற்றி நான் சொல்லிட்டேன். இஎஸ் ரெட்டியும் காந்தி, தமிழர்கள் மற்றும் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் 2003ல் வந்த புத்தகம். இந்த புத்தகம் தான் நாகப்பனின் வாழ்க்கை, தியாகம் மற்றும் தமிழர்களின் பங்களிப்பை விரிவாக ஆவணப்படுத்துது. ஓகேவா? காந்தியின் சத்தியாகிரகம் தென்னாப்பிரிக்காவில் இந்தியன் ஒப்பீனியன் தலையங்கங்கள் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆவணங்களை அடிப்படையாக கொண்டது. இந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கு. இந்த புக்கு தான் யாரை பற்றி பேசுதுங்க? சாமி நாகப்பனை பற்றி பேசுது. ஓகே. இது மட்டும் இல்லாமல் காந்தி வந்து சில புத்தகத்திலையும் எழுதுற கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு, சத்தியாகிரகா இன் சவுத் ஆப்பிரிக்கா, சத்தியாகிரகா இன் சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரியான புக்குலையும் இடம் பெறுது. சரிங்களா? ஒரு பர்சனாலிட்டி தில்லையாடி வள்ளியம்மை. இவங்களும் மயிலாடுதுறையை சேர்ந்தவங்க தான். தில்லையாடி அப்படிங்கிற ஊரில் இருந்திருப்பாங்க. இந்த தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்கெல்லாம் ஸ்கூல் புக் டேட்டாலே இருப்பாங்க. தில்லையாடி வள்ளியம்மை தான் 1913ல் வந்து உயிரிழந்திருப்பாங்க. சரிங்களா? தில்லையாடி வள்ளியம்மை இவங்க பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர். ஓகேங்களா? புதுச்சேரி தந்தை மற்றும் தில்லையாடி தாய். ஓகேங்களா? புதுச்சேரியை சேர்ந்தவர் தந்தை, தில்லையாடியை சேர்ந்தவர் தாய். ஓகேங்களா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் பேர் வந்து ஜானகி அம்மை, தந்தை பேர் வந்து முனுசாமி முதலியார். ஆங்கில வழி கல்வி பயின்றவர். இந்தியாவிற்கு இவர் வரவே இல்லை. ஓகேவா? இந்தியாவிற்கு இவர் வரவே இல்லை. 1913ல் ஒரு சட்டம் வருது. தென்னாப்பிரிக்கா உச்சநீதிமன்றத்தின்படி கிறித்துவ திருமணங்கள் மட்டுமே செல்லும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உறுதி பண்றாங்க. இந்த தீர்ப்பு பல பிரச்சனைகளை உருவாக்குது. இதை எதிர்த்து போராடினவர் தான் தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை இதை எதிர்த்து போராடுவாங்க. 1913 அக்டோபர்ல ஜோகன்ஸ்பர்க்ல இருந்து நியூ காசருக்கு பெண்கள் பேரணியில் தாயுடன் பங்கேற்றார். ஓகேவா? டிரான்ஸ்வர்ஸ் எல்லை கட்டுப்பாடுகளை மீறினார். டிசம்பர் 22, 1913 வந்து இவங்க கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு 3 மாதம், ஓகேவா, 3 மாதம் கடின உழைப்பு தண்டனை. இப்போ எப்படி சாமி நாகப்பனுக்கு பார்த்தோமோ அதே மாதிரியான கடின உழைப்பு தண்டனை தான். இதில் என்னென்னலாம் நடக்கும் அதே மாதிரி தான். மோசமான உணவு, கடுமையான வேலை, புழுதி தரையில் தூக்கம், அதுக்கப்புறம் ஒழுங்காக உங்களுக்கு ஹெல்த்தை டிட்டோரியேட் பண்ணிடுவாங்க. ஹெல்த்தை டிட்டோரியேட் பண்ணி வெளில விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே செத்துருவாங்க. இதுதான் இவருக்கும் நடக்கும். ஓகேவா? இவங்களுக்கு என்ன நடக்கும்னா அவருக்கு நிமோனியா மாதிரி இவங்களுக்கு வந்து டைஃபாய்டு காய்ச்சல். அப்போ காந்தி வந்து என்ன பண்ணுவார், காந்தி ஸ்மட்ஸ் உடன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி காந்தி இர்வின் பேக்ட் மாதிரி காந்தி ஸ்மட்ஸ் உடன்பாடு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இதன்படி இவங்களை வந்து 1914 பிப்ரவரி 11லே ரிலீஸ் பண்ணுவாங்க. 1914 பிப்ரவரி 11லே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்த 11 நாளில் இந்த அம்மாவும் இறந்துருப்பாங்க. சரிங்களா?
இந்த இளம் பெண்ணின் திடீர் மரணம் ஒரு கடும் துயர நிகழ்வு. இந்திய சமூகம் அவளது நினைவை மதிக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருப்பார். இப்படிதான் தனது சுயசரிதையில காந்தி பதிவு செஞ்சிருப்பார். ஸோ மயிலாடுதுறையை சேர்ந்த 2 நபர்கள், 2 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், சவுத் ஆப்பிரிக்காவை பேஸாக கொண்டவங்களை பற்றி நம்ம பேசிட்டோம். தில்லையாடி வள்ளியம்மை இந்தியாவுக்கே வரல. ஆனால் சாமி நாகப்பனுடைய குடும்பம் இந்தியாவில் தான் இருந்தது, மயிலாடுதுறையில் தான் இருந்தது. சாமி நாகப்பனுடைய ஒய்ஃபை வந்து காந்தி மீட் பண்ணியிருக்காரு 1915 மே 3ஆம் அன்னைக்கு. ஓகே, உங்களுக்கான ஒரு கேள்வி. காந்தி ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் என்று எங்கே அமைச்சிருக்காரு? என்ன ஊருன்னு போடணும். என்ன நாடுனா சவுத் ஆப்பிரிக்கா தான். எந்த ஊரில் வந்து ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட்டுங்கிறத அமைச்சிருக்காரு, எந்த வருஷம்? அதன் பிறகு நேட்டல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்த ரெண்டுத்துக்கும் ஆன்சர் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.